இந்நேரத்துக்கு பசி இருந்தா நான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க மாட்டேனா? உனக்கு எப்ப பசிக்கிறது? நாங்க எப்ப உனக்கு பரிமாறி இங்க வேலையெல்லாம் முடிக்கிறது? இப்ப சொன்ன பாத்தியா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பசியே இல்லனாலும் நான் இப்ப வந்துட்டேன். அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இட்லியும் தொட்டுக்கு சாம்பார் சட்னியும் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா, வெரி நைஸ். ஊத்துங்க, ஸ்மெல் சூப்பரா இருக்கு. மாமா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு பொன்னி. அம்மா, சாம்பார் எப்படி, நல்லா இருக்கா? அதுல போட்டிருக்க முருங்கக்காய், கேரட், பொட்டேட்டோ எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குமே. டேய் ஒரு நிமிஷம் இரு. என்ன நீயே சாம்பார் வச்ச மாதிரி ஃபீட்பேக்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்க? நேத்து மார்க்கெட்டுக்கு போய் நானும் பொன்னியும் தான் ஒவ்வொரு காய்கறியா பார்த்து பார்த்து வாங்கணும். அதான் கேக்குறேன். அப்புறம் பொன்னி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நேத்து மார்க்கெட்ல ஒரு பூக்கார மாட்ட பூ வாங்கணும்னு போயிட்டு சாமிக்கு போடுறதுக்கு மட்டும் கதம்ப பூ வாங்குனீங்கல்ல, நீங்க தலைக்கு வச்சுக்க ஏன் பூ வாங்கல? ஒருவேளை பூ வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதோ? அப்படிலாம் இல்ல கார்த்திக். என்னைக்காவது கோவிலுக்கு போறேன் இல்ல விசேஷ வீட்டுக்கு போறேன்னா அன்னைக்கு பூ வச்சுக்குவேன். இன்னைக்கு நான் வீட்லயே தானே இருக்கேன், அதான் எனக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு பூ வாங்கல. ஓ அப்படியா? நான் ஏன் இதை கேட்டேன்னா, நீங்க இருக்கிற அழகுக்கும் உங்களோட ஹோம்லி லுக்குக்கும் நீங்க தலையில கொஞ்சம் மல்லிப்பூ வச்சீங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க. அதனாலதான் சொன்னேன். நீங்க கோயிலுக்கு போறப்போ, ஃபங்க்ஷனுக்கு போறப்பெல்லாம் பூ வைக்கிறது சரிதான். இருந்தாலும் வீட்டுல இருக்கிறப்பவும் தினமும் பூ வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஹோம்லியா இருப்பீங்க. நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை விடுங்க கார்த்திக், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துட்டா? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் காஸ்மெட்டிக்கு அவ்வளவு செலவு பண்றாங்க. ஆனா பொன்னி கொஞ்சமா பூ வைக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்களேன். பொன்னி, உங்களோட இந்த சிம்பிளிசிட்டியே தனி அழகுதான் பொன்னி. போதும், ரொம்ப அளந்து விடாத. சக்தி, அப்பப்ப நம்ம வீட்டு லேடிஸ பாராட்டிட்டே இருக்கணும்டா. பொன்னி, நீங்க இப்படி சிரிச்சு மழுப்புறத பார்த்தா நீங்க பூ வாங்கி வைக்க மாட்டீங்க போல. முடிஞ்சா நானே ஒரு பூ கடையா பார்த்து உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்து தந்துடுறேன்.